எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அவரை இன்னும் நெருங்கி செல்லுவோம். அவரை இன்னும் நாம் அண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவரை நாம் கெட்டி நெருங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே முக்கியமாய் 3 பகுதி இருக்கிறது. ஒன்று, நாம் இரக்கம் பெற்றால்தான் வாழ முடியும். ஆமா, தேவனுடைய இரக்கம் இல்லாமல் ஒரு மனிதனாலே நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாது. அந்த நித்திய வாழ்வை இரக்கம் இல்லை என்றால் சுதந்திரிக்க முடியாதது போல இந்த பூமியிலும் நூறத்தனையான வாழ்வை இரக்கம் இல்லாட்ட என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. நன்மையான வாழ்வு வேணும்னா அதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். அதான் அந்த இரக்கம். மனசார கேட்கணும், டேடி எனக்கு எப்படி இருங்க, இறங்குங்க ஆண்டவரே. அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 2வது சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில அந்த நேரத்துல அற்புதங்கள் நன்மைகள் வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கணும். இப்ப இத 2ஐயும் வாங்குறதற்கு 3வது ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. நமக்காய் மரித்திருக்கிறார் இயேசு என்கிற அந்த நிச்சயத்தோடு அவர் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் தைரியமாய் தேவன் அண்டை நாம் சேர வேண்டும். ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில ஏற்ற சமயத்துல சகாயம் செய்வார். நீங்க எந்த நிலையில் அவரை தேடி வந்தாலும், வேதத்துல லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அவரை தேடி வந்தவங்க 100க்கு 100 மாற்றம் பெற்று தான் திரும்பினாங்க. நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 12ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். இதை வாசிக்கும் போதே வேதனையா இருக்குதுங்க. அவன் உடம்பு முழுசும் குஷ்டம். அவன் வாழ்க்கையே ஒரு சாப நிறைஞ்ச வாழ்க்கை. யாருக்கும் பார்க்க பிடிக்கல. அன்றைக்கு இருந்த நியாயப்பிரமாண சட்டப்படி இவன் வீட்டில் இருக்க முடியாது, குடும்பத்தோடு இருக்க முடியாது, சபையோடு இருக்க முடியாது, ஊருக்குள் இருக்க முடியாது, ஊருக்கு புறம்பே இவன் போய் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி வந்தான் என்று தெரியவில்லை. இவனுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்குது, இயேசுவிடத்துல சேர்ந்து விட்டால் ஏற்ற சமயத்தின் சகாயம் எனக்கு கிடைக்கும். இன்றைக்கும் நான் தைரியமாய் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்து உண்மையாய் மன உடைந்து, உங்களுக்கு இவனுக்கு வியாதியின் நிறைவு இருந்துச்சு, உங்களுக்கு என்ன வேதனையின் நிறைவோ தெரியாது, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்து நிக்கிறேன்ப்பா, எனக்கு நீர் உதவி செய். கர்த்தரை போல உதவி செய்யும் ஒரு வல்லவர் இந்த பூமியில இல்லவே இல்லை. இந்த குஷ்டரோகி வாழ்ந்த நாட்கள்ல இருந்த பிரதான ஆசாரியர்கள் இவனுடைய குஷ்டரோகத்தை அடையாளப்படுத்தி, குஷ்டரோகத்திற்கு இதுதான் உனக்கு தண்டனை என்று நீ போய் வெளியே தங்கிவிடு, சாகும் வரை உனக்கு இனிமேல் என்னதான், அதுதான் அன்றைய தீர்ப்பு. இன்றைக்கு நம்ம எல்லையிலும் இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்துட்டு எத்தனை முறை அவங்க இப்படி சொல்றாங்க, உனக்கு என்னடா கஷ்டம் தீர போகுது, நீ என்ன மேல வர போற. நம்ம மனசாட்சியை சிலரும் சொல்லுது, நம்ம இருதயமே சொல்லுது. சிலரும் அழுது அழுது கரைஞ்சி இனிமேல் எனக்கு மேல வர்றதுக்கு வழியே இல்லை. இவன் ஒன்று தீர்மானிச்சான், இப்படி கடந்து சாகிறத விட பெட்டர் லெட் மீ கோ நியர் டு ஜீசஸ். படைத்தவர் கிட்ட நான் போகட்டும். நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆசாரியர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட்டணத்தின் ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை தடுக்க யார் வந்தாலும் பரவாயில்லை, ஏன் அவர்கள் என்னை கல்லறிந்து கொன்றாலும் பரவாயில்லை, நான் இன்றைக்கு யாரை பார்த்தாக வேண்டும், இயேசுவை பார்த்தாக வேண்டும். வந்தான். அவர் சமூகத்துல வந்த உடனே எப்படி விழுந்துட்டான், நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்கள் நடந்து வருகிற பாதை, நடந்து போகிற பாதை கொஞ்சம் மண்ணு கல்லுமா தான் கிடந்திருக்கும். ஒரு குஷ்டரோகம் பிடித்தவனுடைய உடல் எப்படி இருந்திருக்கும். அவனுடைய ஆடைகளை, துணிகளை சுற்றி கொண்டு, வேதனைகளை சுற்றி கொண்டு யாரும் கிட்ட வர விரும்பல. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, என்னுடைய நிலைமை, நம்முடைய நிலைமை உண்மையா சிலருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க யாரும் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. இதுவேற அந்த குஷ்டரோகத்திலிருந்து தேவையில்லாத துர்நாற்றம் கூட வீசும்.
ஆனால் இயேசு அவனை வெறுக்கவே இல்லை. அங்க நீங்க வாசிக்கும் போது what a wonderful God we serve. நாம் ஆராதிக்கிற தேவனை பாருங்க. அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் பூரண சுகமாகணும் ஆண்டவரே. I want to live a complete life, oh Lord. எனக்கு இப்படியே வேதனையில வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து, உங்களுக்கு நல்ல வேதம் அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், தெருவுக்குள்ள வந்தாலும் ஒருவேளை எங்கேயோ ஊருக்குள்ள வந்துட்டு போனா அவன் சட்டத்தின்படி என்ன சத்தமிட வேண்டும்? தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். இப்படி பாருங்கள், இவன் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை எல்லாம் இருந்த இவன் ஏசப்பட்ட நம்ம ஒருவேளை வந்திருப்போமான்னு தெரியல. இவன் அப்படி இல்லை, வந்துட்டான். உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மாலே. நான் இன்றைக்கு ஒன்று தான் தாழ்மையா கேட்கிறேன். அந்த குஷ்டரோகிக்கு ஒரு முழு நிச்சய நம்பிக்கை இருந்துச்சே, இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வருதா? என் தேவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என் தரித்திரத்தை மாற்ற ஆகும், என் வேதனைகளை மாற்ற ஆகும், என் நிந்தைகளை மாற்ற உங்களால் ஆகும். உங்களால முடியும். நீர் என்னை கைவிடவே மாட்டீர். நடந்தது என்ன? அவர் தமது கையை நீட்டி அவனை, ஆக்சுவலி இதை தாங்க நம்ம எல்லாரும் ரெட் இங்கில அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஜீசஸ் stretched his hand, touched him. யாரும் தொடாததை இயேசு தொட்டார். யாருக்கும் வேண்டாதது இயேசுவுக்கு வேண்டும். குப்பையை போல சாப அடையாளமா இருந்த ஒருவனை அவர் தொட்டு, what a loving God we serve. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு. இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய உச்சந்தலை மேல கையை வச்சு உங்க திருநாமத்துல ஜெபம் பண்ணுகிறேன். இம்மிடியேட் மிராக்கள் என்னென்னலாம் உங்க திருநாமத்துல எனக்குள்ள நடக்கணுமோ இன்றைக்கு செய்யுங்கப்பா. நான் நிற்கிற நிலைமை உமக்கு மட்டும் தெரியும். அந்த குஷ்டரோகிக்கு உடனே அற்புதம் செய்த அதே தேவன் இன்றைக்கு பட்சபாதம் இல்லாதவர், இன்றைக்கு மாறாதவர், இன்றைக்கும் எனக்கு அதிசயங்களை செய்கிறவர். உடனே இன்றைக்கு அந்த அற்புதம் எனக்கு நடப்பதாக. வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க வேதனையின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் கண்ணீரோடு அவற்றை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வல்லமையும் நிறைந்த சர்வ வல்லவர் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கிருந்து கவனித்தாலும் உங்கள் அருகில் அவர் நிற்கிறார். இன்றைக்கு அதே வல்லமையோடு அந்த குஷ்டரோகியை தொட்ட கரம் இன்றைக்கு உங்களை தொடுகிறது, உங்கள் வாழ்க்கையை தொடுகிறது, உங்கள் எல்லைகளை தொடுகிறது. உங்களுக்கு அவர் விரும்புகிற நன்மைகளை, உங்கள் வேதனைகள் நீங்கி அந்த அற்புதத்தை செய்கிறது. அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார், அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டை வருகிறோம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தைரியம் இல்லாம நிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி நான் சொல்லுவேன்னா, உங்களையும் என்னையும் எந்த நம்மளே சோர்ந்து கிடந்தா கூட சொல்லுங்க, அவர் ரத்தம் எனக்காய் துடிக்குது. அது உயிருள்ள ரத்தம். சாபத்தினால பாவத்தினால இவனுக்கு வந்த இந்த வியாதிய ஒரு நொடி தொட்டு சுகமாக்கிட்டார். பெரும்பாலும் இந்த குஷ்டரோகம் வருவது பாவத்தினாலே தான். அதனால இவன் தேவனிடத்துல வருவதற்கு தயங்கி நின்றான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். என்னை அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பரிசேயரை போல, இன்றைக்கு இருக்கிற மதவாதிகளை போல அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாரு. என்னை மன்னித்து அணைத்துக் கொள்ளுவார். சொல்லுங்க பார்க்கலாம், நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நான் இயேசுவை தேடி மனம் வருந்தி வந்தால் என்னை அவர் அங்கீகரிப்பார், என்னை கழுவுவார், என்னை தூக்கி சுமப்பார். அல்லேலூயா.